ஒரு 50 வருஷமாக பார்க்குறோம். நீயா நானான்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு 50 வருஷமாக பார்த்துக்கினே இருக்கிறோம். அதாவது ஒரு புதுமை வந்து வரணும். சொல்றது புரிதுங்களா? நம்மள எப்பவுமே சூரியன் தான்ப்பா. நான் வந்து அப்போதுலேருந்தே அப்படியே இருந்துட்டேன். அதில் மாற்றி போன ஐடியாலாம் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன் ஓட்டு உதயசூரியன் தான். ஸ்டாலினுக்கு தான். மு க ஸ்டாலின்கா? விஜய் வரட்டும். விஜயா? விஜய்க்கு ஏன் விஜய்க்கு ஓட்டு போட போறீங்க? பாவம் அவருக்குள்ள வராரு இல்லை ஃபஸ்ட்டு, ம் அவரும் நிற்கட்டுமே. நிக்கட்டுமே அதுக்காக. இது அனுதாப ஓட்டு மாதிரி இருக்கே நீங்க சொல்றது. ஆமாம், சரி, ஏன் இந்த 5 வருஷம் பண்ண ஆட்சி உங்களுக்கு ஏன் பிடிக்குது, அதுவும் எங்களுக்கு பிடிக்குது. பாவம் ம். எல்லாம் கொடுத்தாரு. 5000 ரூபாய் கொடுத்தாரு, அப்புறம் 3000 ரூபாய் கொடுத்தாரு, மாதம் 1000 ரூபாய் போடுறாரு எங்களுக்கு. அதே மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் நல்ல பண்ணுறாரு. ம் ஸ்டாலினுக்கு தான் நான் போடுவேன். சரி, நான் ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். ஸ்டாலின் தான். ஆமாம், இப்பதான் விஜய்க்கு போட போறேன் நீங்க. இன்னும் ஸ்டாலினுக்கு தான். அவருக்கு நம்ம ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாரு. ஒரு கேள்வியிலேயே ஒரு ஓட்டையை மாத்திட்டீங்களா? தளபதி விஜய்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா பிடிக்குன்றதுக்காக ஓட்டு போட போறீங்களா? இல்லை, அவர் என்ன சொல்கிறது, அவர் மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்வார். விஜய்க்கு போடுறோம் நாங்கள் ஓட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருந்த ஒரு காலகட்டத்திலையும் திமுக இருந்தது வரலாறு அழிக்க முடியாது, ஒதுக்க முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மு கருணாநிதி இருந்த காலத்திலையும் காங்கிரஸ்காரனை நான் ஒதுக்கிடுவேன். ஆனால் திமுக தான். திமுக தான். ஆமாம்.